பொன்மகளே தேவியம்மா பொற்பன காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா பொன்மகளே தேவியம்மா பொற்பன காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா திருவப்பூரில் வாழ்பவளே முத்துமாரியம்மா திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா திருவப்பூரில் வாழ்பவளே முத்துமாரியம்மா திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா பொன்மகளே தேவியம்மா பொற்பன காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா நாகையிலே வாழ்பவளே நெல்லுக்கட மாரியம்மா நாகையிலே வாழ்பவளே நெல்லுக்கட மாரியம்மா அர்த்தமட நாயகியா நல்ல முத்து மாரியம்மா அர்த்தமட நாயகியா நல்ல முத்து மாரியம்மா சக்தி உமையானவளே சமயபுரத்து மாரியம்மா சத்திய மங்களத்தில் பண்ணாரி மாரியம்மா சக்தி உமையானவளே சமயபுரத்து மாரியம்மா சத்திய மங்களத்தில் பண்ணாரி மாரியம்மா அகிலமெல்லாம் உன்னாட்சி அம்மா உந்தன் அருளாட்சி அகிலமெல்லாம் உன்னாட்சி அம்மா உந்தன் அருளாட்சி பொன்மகளே தேவியம்மா பொற்பன காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா தில்லையில தில்லை நாயகி திருச்சிற்றம்பலத்தில் பெரிய நாயகி தில்லையில தில்லை நாயகி திருச்சிற்றம்பலத்தில் கொடுக்கப்பட்டது. இப்படிதான் கட்டணும் இல்ல, உங்களுக்கு எப்படி கட்ட தெரியுமோ விளக்கு அப்படியே கட்டுங்க. அங்க இருக்கு சாமிட்டு இருக்கு. அப்படியும் விளக்குல தலைமறை ஜாக்கெட்டுக்கு மேல சுத்துங்க. யார் விளக்குக்கு மேல பூ வைக்க கூடாது. மேல வச்சுக்கிற பூ எடுத்து விளக்கு கூட தங்க இடத்துல சுத்திருங்க. எதுக்காக அந்த சுத்த சொல்றேன்னா, விளக்கு பூஜைங்கிறது மிக மிக முக்கியம். அதுல பூ தான் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். நீங்க மேல விளக்கு எரியும் போது விளக்கு எரியும் பொழுது பூ மேல கருக கருக விசேஷம் இருக்கு. அதனால மேல யாரும் பூ வைக்க வேண்டாம். பிள்ளையார் எல்லாருக்கும் மஞ்சள் நாங்களே கொடுத்திருப்போம். பிள்ளையார தூக்கி வாழை இலையோட நுனி பக்கமாக, அதாவது வளர்ந்து போற பக்கமாக பிள்ளையார தூக்கி வைங்க. வாழை இலையோட நுனி பக்கமாக வைங்க பிள்ளையார. வாழை இலையோட நுனி பக்கமா பிள்ளையார் வச்சு பிள்ளையாருக்கு குங்குமம் வைங்க. மோதிரவர்களால் வைக்கவும். குங்குமத்தை மோதிரவர்களால பிள்ளையாருக்கு வைக்கவும். வாழை இலையோட நுனி பக்கமாக பிள்ளையார் வைங்க. நுனி பக்கம் என்பது வளர்ந்து போகக்கூடிய பக்கம். அந்த பக்கமா பிள்ளையார் வைங்க. பிள்ளையார் வச்சாச்சுன்னா பிள்ளையாருக்கு குங்குமம் வைங்க. பிள்ளையாருடைய பாதத்துல 2 பூ எடுத்து வைங்க. யார் பிள்ளையார் தலைக்கு மேல பூ வச்சா போதும். எல்லாரும் பிள்ளையார பிடிச்சாச்சுன்னா கொஞ்சமா விபூதிய காமாடுங்க. விபூதியை உடைச்சு போட்டாச்சுன்னா எல்லாரும் 2 பத்தி 4 பத்தி எல்லாத்துக்கும் கொடுத்துருப்போம். 2 பத்தியை மட்டும் கொடுத்துங்க. தீப்பெட்டி இல்லையா? ஒரு ஆளுக்கு
தீர்த்தே போலையா எல்லாரும் ஊதுபத்தி மட்டும் 2 பத்தி மட்டும் ஏத்துங்க. இல்லையா நாளை என்னோட முடிவை பார்த்துக்கோங்க. திருமாங்கல்ய கையில இந்த பக்கம் இந்த பக்கம் இட்டு அந்த இட்டுல முடிச்சு போடுங்க. திருமாங்கல்ய கையினுடைய முடிவு பக்கம் தனித்தனி முடிச்சா போடுங்க. ரெண்டையும் சேர்த்து முடிச்சு போடக்கூடாது. இந்த பக்கம் இட்டுல ஒரு முடிச்சு இந்த பக்கம் ஒரு இட்டுல முடிச்சு திருமாங்கல்ய கையில மொத்தம் 3 முடிச்சு வரணும். திருமாங்கல்ய கயிறு இந்த பாத்துவா இந்த பக்கம் எண்டுல ஒரு முடிச்சு இந்த பக்கம் எண்டுல ஒரு முடிச்சு 2 பக்கம் எண்டுல முடிச்சு போடுங்க. தாலி பெருக்கி போடும் போதும் வீட்டுல நீங்க தாலி மாத்தும் போதும் 3 முடிச்சு போட்டு தான் தாலி மாத்தணும். இப்போ விளக்கு சொல்லுங்க. அங்க போ. அப்படிமோ எல்லாரும் நிமிர்ந்து உட்கார்ந்து கிழங்கு மஞ்சள திருமாங்கல்ய கையோட மத்தியில வச்சு கட்டுங்க. யாரும் பூ கட்ட முடிச்சு கட்டக்கூடாது. திருமாங்கல்ய கையில மத்தியில வச்சு சமமா இருக்கணும். கயிறு மத்தியில வச்சு கட்டு போடுங்க. பூ கட்ட முடிச்சு போடக்கூடாது. எல்லாரும் கட்டியாச்சா? திருமாங்கல்ய கையில பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சிருங்க. பிள்ளையாருக்கு முன்னாடி திருமாங்கல்ய கையில வச்சிருங்க. கொஞ்சம் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அமைதி காத்து பூஜையில கலந்துக்கோங்க. திருவிழா பூஜையிலே ஆரம்பம் பூஜை பண்றோம். இதனுடைய மகிமை என்ன அப்படிங்கிறது அந்த கிழக்கினுடைய நிறைகள் சொல்லுவேன். எவ்வளவு ஆத்மார்த்தமா செய்கிறீங்களோ அவ்வளவு இந்த விலங்குகள் அம்மாவால் பிடிக்கணும். நாங்கள் நடந்துக்கிறீங்கன்னா இது பிரயோஜனம் அல்ல. ஆகையால திருவிளக்கு என்பது ஒரு பெண், ஏற்றக்கூடிய நபர் ஒரு பெண், எரியக்கூடிய ஜோதி ஒரு பெண், 3 பெண். ஆகையால செய்யக்கூடிய பூஜைய ஆத்மார்த்தம் எனக்காகவும் உள்ளது அம்பாளுக்காகவும் இந்த விளக்கு பூஜை நடக்கல. நீங்க உங்க கணவர் உங்க குழந்தை நல்லா இருக்கணுங்கிற மட்டும்தான் விளக்கு பூஜை. அம்பாளுக்காக இது நடத்தல. உள்ள இருக்கக்கூடிய சாமிக்காகவும் எனக்காகவும் நடத்தல. இந்த ஊருக்காகவும் விளக்கு பூஜை நடத்தவில்லை. உங்களுக்காக நடத்தக்கூடிய ஒன்று. பார்வதி தேவி சிவன் உயிரை காக்கிறதுக்காக இந்த லோகத்தை படைத்தவரே சிவன். இந்த லோகத்தை ஆட்சி செய்யக்கூடியவர் சிவன். அவருக்கு தோஷம் பிடித்து அதை கழிக்கிறதுக்கு செய்யப்பட்ட பரிகாரம். பார்வதி மனையே சிவனே